வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, புரட்டாசி 3வது சனிக்கிழமை என்னென்ன சமைச்சு எப்படி படைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வரும். வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். காலையிலே பார்த்தீங்கன்னா உளுந்தும் கடலப்பயிரும் ஊற வச்சுட்டேன், உளுத்த வடை சுடுறதுக்கும் கடல வடை சுடுறதுக்கும். இப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எல்லாமே காலையிலேருந்து உரித்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சாம்பார் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தோரம்பருப்பு வெந்துட்டுருக்கு, ஒரு பக்கம் உலை போட்டிருக்கேன். நம்ம காய்கறிலாம் கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போ நான் முன்னாடி கொண்டுட்டு வந்து காய்கறிலாம் வச்சு கட் பண்ணுறதுக்கு இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்னையோட 3வது சனிக்கிழமை விரதம் எங்களுக்கு முடிய போகுது. அதனால் இன்றைக்கி ஃபைனலாக தலவை போட்டுடலான்ட்டு நாங்கள் இன்றைக்கி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நேற்றே நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. சேர்த்ததை போயிட்டு மளிகை ஜாமான் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் தலுவை போடுறதுக்கு. இப்போ ஒரு பக்கம் தோரம்பருப்பு வந்துட்டுருக்கு. அந்த தோரம்பருப்பில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சிடலான்ட்டு இன்னொரு சைடு இப்போ சாதம் வெந்துட்டுருக்கு. சரி, இந்த 2 வேகட்டும், நம்ம போயிட்டு பூஜை ரூமை க்ளீன் பண்ணிட்டு வந்துடலான்னு இப்போ பூஜை ரூமில் என்னென்ன வச்சுருக்கேன்னா, நேற்று வாங்கிட்டு வந்திருந்த அரும்பு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சாமந்தி பூ கொஞ்சம் கலந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ சாமி படத்தெல்லாம் க்ளீன் பண்ணி பூவை போட்டுட்டு நம்ம அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இப்போ நம்ம குக்கிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும்போதே நம்ம பூஜை ரூம் ஒர்க்கும் முடிச்சிடணும். அதே போல் பாருங்கள், இப்போ பூஜை ரூமும் வந்து க்ளீன் பண்ணி எல்லா சாமிக்குமே நான் வந்து பூ வச்சு விட்டுட்டேன். நேத்தியாக வாங்கிட்டு வந்திருந்த பூ தான். எல்லா ஒர்க்கையும் நம்ம ஒரே டைமாக செய்ய முடியாது. அதனால் எந்தெந்த கேப் கிடைக்குதோ அந்தந்த கேப்பில் செய்ய வேண்டிய ஒர்க்கெல்லாம் நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடணும். இப்போ பூஜை ரூமை ஓரளவு சூப்பராக ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம கிச்சன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அதில் போய்ட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். இப்போ பாப்பா கையில் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுருந்தேன். இதோட தோலெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லி பாப்பா கிட்ட கொடுத்துட்டேன். நானும் பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பார் கூட்டி வச்சிடலான்ட்டு இப்போ சாம்பாருக்கு வந்து காய் வந்து வதக்கிட்டு இருக்கேன். பாப்பா அங்கே வந்து உருளைக்கிழங்கு தோல் வந்து எடுத்துகிட்டு இருக்கா. அவளுக்கு சின்ன சின்ன ஒர்க் மட்டும் தான் கொடுப்பேன். இந்தமாரி கிச்சன் ஒர்க்லாம் அவளுக்கு செய்ய தெரியாது, இன்னும் வந்து வயசு பத்தலை. நெக்ஸ்ட் இன்னொரு சைடு பாருங்கள், சாதம் வந்து வெந்துருச்சு. இதை நம்ம வடிச்சு விட்டுறணும். இப்போ சாம்பார் வைக்கிறதுக்கு என்னென்ன காயெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். வெங்காயம், தக்காளி, பீன்ஸ், கேரட்டு, முள்ளங்கி, நெக்ஸ்ட்டு மாங்காய். ஸோ மாங்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி இது 3ம் போட்டாலே சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும். இது 3ல் 1 இருந்தாலும் போதும். 1 போட்டாலே நம்ம சாம்பார் வந்து எப்படி வச்சாலும் சாம்பார் வந்து டேஸ்ட் வரும். இப்போ அது போல் நான் வந்து சாம்பாரையும் கூட்டி வச்சு இப்போ ரெடியாக கொதிச்சிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு அந்த உருளைக்கிழங்கு பாப்பா கொண்டுட்டு வந்து கொடுத்துருந்தா. அது கூட பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூளும் உப்பையும் போட்டு நல்லா மசிச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சிடணும். அதை ஒரு பக்கம் நம்ம வந்து இப்போ தாளித்து விட்டுறலான்னு அது ஒரு பக்கம் வச்சுருக்கேன். இப்போ குழம்பு எவ்வளோ சூப்பராக கொதிச்சு வருது பாருங்கள். அதுக்கு தேவையான அளவு புளியும் நான் வந்து இப்போ ஊற வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு வந்து தாளிக்கணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மாங்காவை கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குழம்பு தாளிக்க போகிறேன். இப்போ நான் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம வந்து இந்த பச்சை மிளகா, வெங்காயம், ஒரு 2 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இப்போ நான் உருளைக்கிழங்கு மசியலை வந்து ரெடி பண்ண போகிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாமி படைக்கிறதுக்கு நம்ம வந்து பூஜையில் யூஸ் பண்ணுறது தான். இப்போ ஒரு கடாயை வச்சு சூப்பராக எல்லாமே போட்டு வதக்கி ஃபைனலாக பாருங்கள் உருளைக்கிழங்கை மசிச்சு அதை வந்து பொரியலாக இப்போ ரெடி பண்ணிட்டேன். இன்னொரு சைடு குழம்பு தாளித்து விட்டுறலான்ட்டு இப்போ பார்க்குறேன். மாங்காய்லாம் வெந்துருச்சா, குழம்பு தாளித்து விட்டுறலாமான்னு இப்போ உங்ககிட்ட காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் பாருங்கள், அந்த உருளைக்கிழங்கு மசிச்சதை எடுத்து வச்சுட்டு பொங்கல் சாதம் பொங்கிடலான்ட்டு ஒரு சைடில் நான் வந்து பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டேன். இப்போ குழம்பும் தாளித்து விட்டுட்டேன். தாளித்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 கொதி விட்டு நான் இறக்கி வச்சுருவேன். ஏன்னா தாளிச்சதுக்கப்புறம் ஒரு கொதி விடும்போது கொஞ்சம் இன்னும் வாசனையாகவும் இருக்கும், சாம்பார் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். குழம்பை இறக்கி வச்சுட்டேன். இன்னொரு பாத்திரத்தில் என்ன வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜவ்வு அரிசியை வேக வச்சிடலான்ட்டு அதை போட்டிருக்கேன் பாயாசத்துக்கு. இன்னொரு சைடு பொங்கல் சாதம் பொங்குறதுக்கு பச்சை அரிசி போட்டு விட்டுருக்கேன். இப்போ இது நல்லா கொதி வந்து இந்த ஜவ்வு அரிசி வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பாயாசத்தை கூட்டி வைக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கடல வடை, உளுத்த வடை சுடுறதுக்கு 2யுமே நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மிக்சியில். ஃபஸ்ட்டு கடலப்பயிரை கொரன்னு அரைச்சிக்கிட்டேன். அதுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழைலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ நான் எப்படி இதை மிக்ஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே அதில் போட்டுப்பேன். அதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கணும். எந்த அளவு பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை தேவையோ அந்த அளவு போட்டு சால்ட்டு போட்டு நம்ம வந்து பிசைஞ்சு ஒரு ஓரமாக வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போட்டிருந்த ஜவ்வு அரிசி கொஞ்சம் நல்லா வெந்துக்கிட்டே வருது. நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருந்த பொங்கல் பாருங்கள், பொங்கல் அரிசி வந்து சூப்பராக பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து உளுந்தையும் அரைச்சிடலான்ட்டு இப்போ உளுத்த வடைக்கும் உளுந்தையும் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சியிலே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக பச்சரிசி மாவும், மிளகு, பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது 2மே நான் வந்து பிசைஞ்சு ஒரு ஓரமாக வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம வந்து 2 வடையும் போட்டு அப்பளத்தையும் பொரித்து ஃபைனலாக முடிச்சிக்கலான்னு இப்போ அவ்வளோ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு சைடில். இப்போ பாயாசத்தில் பார்த்தீங்கன்னா பால் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் சேமியா போட்டு சூப்பராக வேக வச்சுருக்கேன். இதில் இன்னொன்று போட்டிருக்கேன், ஏலக்காவை நுணுக்கி போட்டிருக்கேன்.
இப்போ நம்ம வடைக்கும் ரெடி பண்ணிட்டோம். கடல வடை, உளுத்த வடை ரெண்டையுமே சுட போகிறோம். ரெண்டுமே சூப்பராக நம்ம வந்து பிசைஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கணும். இப்போ வடை போட்டு எடுத்துக்க வேண்டியதான். பாயாசத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து திராட்சை, முந்திரி எல்லாமே நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்னோட பால் பாயாசமும் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இப்படி தாங்க பாயாசம் வைக்க தெரியும். அதிகமாக நான் இன்னும் கற்றுக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடல வடை போட ஆரம்பிச்சிட்டேன். கடல வடை போட்டதுக்கப்புறம் உளுத்த வடை போட்டுடலான்னு இப்போ கடல வடை சுட்டுட்ருக்கேன். இப்போ இது ரெண்டையும் போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா அப்பளத்தை பொரிச்சு கிச்சன் ஒர்க்கை முடிச்சிடுவேன். இன்னொரு ஒர்க் இருக்குது, மாவிளக்கு போடணும். இன்றைக்கி 3வது சனிக்கிழமைங்கும்போது எல்லாமே நான் மட்டும்தான் செய்யணும். அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. காலையிலேருந்து நான் மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தேன். தனிச்சு சின்ன சின்ன ஒர்க்கு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து கடல வடையை எடுத்ததுக்கப்புறம் உளுத்த வடை போட்டிருக்கேன். இந்த உளுத்த வடை சுடலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கற்றுக்கிட்டது. இது அவ்வளோ ஈஸியாலாம் பார்த்தீங்கன்னா ஓட்ட வடை வராது. அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு வந்து உளுத்த வடை சுடவே தெரியாது. இப்போ போக போக வந்து எனக்கு பிக்கப் ஆகிடுச்சு. இப்போ எந்த அளவு சூப்பராக வந்து உளுத்த வடை சுட்டுருக்கேன் பாருங்கள். இப்படி தான் நான் வந்து உளுத்த வடை சுடுவேன். இதில் இன்னும் நம்ம வந்து சைஸ் வந்து சின்ன சின்னதாகவும் போடலாம். கொஞ்சம் அர்ஜென்ட்டு வேகமாக படைக்கணுமேங்கிறதுனால கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுட்டேன். உளுத்த வடையும் கடல வடையும் இப்போ சூப்பராக ஒரு ஈடு எடுத்துட்டேன். இப்போ அடுத்த ஈடு போட்டிருக்கேன். உளுத்த வடை தான் அடுத்த ஈடும் போட்டிருக்கேன். உளுத்த வடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வடையை மாலை கட்டி நம்ம வந்து எம்பெருமான் சாமிக்கு நம்ம வந்து மாலையாக போடணும். துளசியிலையும் துளசி மாலையும் போடணும். இப்போ மாவிளக்கும் போட்டுட்டேன். வடையை சுட்டு எடுத்துகிட்டு வந்து ஓரளவு வச்சுட்டேன். இப்போ பூஜை ரூம் எல்லாமே ரெடியாக இருக்குது. சமைச்சது எல்லாம் கொண்டு வந்து ஓரளவு வச்சுருக்கேன். பசங்கக்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் துளசி மாலை கட்டி கொடுங்க, எனக்கு டைம் இல்லை, எனக்கு கிச்சன்லேயே டைம் போயிட்டுருக்கு, இந்த சின்ன ஒர்க்கை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி பசங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். பாப்பா வந்து ஸ்வேதாவும் தனுஷியும் அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வடை மாலை கட்டலான்னு சொல்லிட்டு வடையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ பூஜை ரூமில் வச்சு இப்போ வடை மாலை கட்டியாச்சு, துளசி மாலையும் கட்டியாச்சு. இதுக்கப்புறம் படைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே கொண்டுட்டு வந்து வச்சாச்சு. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பூஜை ரூமில் என்னென்ன இருக்குது பார்த்துக்கோங்க. படைக்கிறதுக்கு வெத்தலை பாக்கு, தேங்காய் எல்லாமே ரெடியாக வச்சுருக்குறோம். ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு அதில் கொஞ்சமாக துளசி போட்டு துளசி தீர்த்தம் வந்து படைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கும். அது எப்பயுமே எம்பெருமானுக்கு நம்ம செய்கிறது தான். இப்போ 3 இலை வச்சுருக்கோம். 3 இலையிலையும் இப்போ சாப்பாடு எடுத்து நான் தான் வைக்கணும். சாப்பாடு வச்சதுக்கப்புறம் இப்போ சூடங்குளுத்தி படைக்க போகிறோம். இப்போ 3 இலையை வச்சுட்டேன். நடுவில் இருக்கிற இலையில பார்த்தீங்கன்னா பொங்க சாதம் வச்சுருக்கேன். சைடில் உள்ள 2 இலையிலையும் சாப்பாடு, வடை, பாயாசம் எல்லாமே எப்பயும் மாதிரி தான் வச்சுருக்கேன். மாவிளக்கு போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து படைக்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா ஒர்க்கும் தேங்காய் உடைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும், மாவிளக்கு கொளுத்தி வைக்கணும். 3வது புரட்டாசி சனிக்கிழமை இப்படி தாங்க நாங்கள் வருஷம் வருஷம் வந்து செலிப்ரேட் பண்ணுறது, விரதத்தை முடிக்கிறது. இப்போ சூடங்கொளுத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு ராமம் போட்டுட்டு வராங்க. ஸோ திருப்பதிக்கு போனீங்கன்னா தெரியும், அங்கே வந்து 10 ரூபா காசு கொடுத்து நம்ம நெத்தியில் நாமம் போட்டு விடுவாங்க. இங்கே நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொட்டு எடுத்து உள்ளார விட்டுட்டு நிற்கிறாங்க. சரி சீக்கிரம் வாங்க, நீங்கள் விட்டது போதும் வாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதேமாதிரி எல்லோரும் சீக்கிரம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 3 இலையை வச்சு 3 இலையில சூடங்கொளுத்த ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பசங்களும் பார்த்தீங்கன்னா ராமம் போட்டுக்கிட்டு இப்போ சாமி கும்பிட்றதுக்கு கிட்ட வந்தாச்சு. இப்போ சாமியை வந்து கும்பிட்டு முடிக்கிறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 3வது புரட்டாசி சனிக்கிழமை விரதம் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ சுடலாம் அணிஞ்சதுக்கப்புறம் காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு உட்கார வேண்டியதான். இப்போ சாப்பாடெலாம் எடுத்து ஓரமாக வச்சுருக்கிறேன். வடை பாயாசம், கடல வடை, உளுத்த வடை, சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு மசியல் இது மட்டும்தான் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வெண்பொங்கல். இப்போ ஓரளவு எல்லாமே பூஜைலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு போயிருக்காங்க. நான் புரட்டாசி விரதம் எப்போ இருந்து எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து திருப்பதி கூட்டிகிட்டு போயிட்டு பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மாதத்துலேருந்து நான் வந்து வருஷம் வருஷம் புரட்டாசி மாதம் 3 சனிக்கிழமை விரதம் இருக்கணும்னு முடிவெடுத்து நான் புரட்டாசி விரதம் நான் பாப்பா பிறந்து 3 வயசுலேருந்து எடுத்துகிட்ருக்கேன். இப்போ எல்லாருமே சாப்பிட்றதுக்கு கீழே உக்காந்தாச்சு. இலையை எடுத்து வச்சு 3 இலை தான் வச்சுருந்தோம். பட் வந்து இலை எக்ஸ்ட்ரா அறுத்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்ததுனால இலையில போட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பசங்களும் இப்போ சாப்பிட்டுட்ருக்காங்க. வடை பாயாசம், சாப்பாடு, சாம்பார், ஸோ எல்லாமே வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பாப்பா பார்த்திங்கன்னா சாம்பார் வடையும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணா. இப்போ நம்ம உளுத்த வடை சுட்டுருந்தோன்னா அந்த உளுத்த வடையை சாம்பாரில் ஊற வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா இலையில நம்ம வடையை வச்சு அதில் சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி பசங்க எல்லாமே சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டாங்க. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். தர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அவன் தான் வந்து பெண்டிங்கு. தர்ஷன் சின்ன பையங்கிறதுனால அவன் பொறுமையாக தான் சாப்பிடுவான். அவனுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ற பிக்கப் ஆகலை. இன்னமும் நாங்கள் ஊட்டி விட்டுட்டு தான் இருக்கோம். அவன் உங்ககிட்ட என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கன்னு தம்பி சொல்கிறான். Much later.
நெக்ஸ்ட்டு என்னோட வீட்டில் விருதெல்லாம் படைச்சிட்டு அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். அவங்க இன்னும் படைக்காமலே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிம்மான்னு எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, சீக்கிரம் வா நம்ம வந்து இங்கேயும் படைச்சிட்டு போயிடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிம்மா வரமான்னு சொல்லிட்டு பசங்களை கூட்டிகிட்டு இங்கே வந்திருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவங்க படைக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நான் என்ன செஞ்சுருந்தேனோ அதே தான் அப்படியே இங்கே செஞ்சுருக்குறாங்க. உளுத்த வடை, வடை பாயாசம், சாப்பாடு, சாம்பார், உருளைக்கிழங்கு மசியல் எல்லாமே செஞ்சுருந்தாங்க. அம்மா வீட்டு பூஜை ரூம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ அவங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க படைக்கிறதுக்கு. என்னதான் இருந்தாலும் தீபாவளி, பொங்கல் எதுவாக இருந்தாலும் என்னோடய வீட்டில் படைச்சிட்டு உடனே நான் அம்மா வீட்டுக்கு வந்துடுவேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே பூஜை பண்ணி படைச்சிட்டு தான் போவேன். இப்போ அம்மாவும் பார்த்தீங்கன்னா மாவிளக்குலாம் சூடெல்லாம் கொளுத்திட்டாங்க. இப்போ சூடம் கொளுத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 3 சூடம் போட்டாங்க. இப்போ தேங்காய் உடைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பசங்களும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதிகமாக பசங்க யாரும் சாப்பிடல, அம்மா மட்டும்தான் படித்து சாப்பிட்டாங்க. ஏன்னா பசங்க எல்லாருமே நம்ம வீட்டிலே சாப்பிட்டாச்சு. இப்போ பூஜை தான் போயிட்டுருக்கு. எல்லாமே இப்போ சூடம் கொளுத்தி சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ விபூதி விடுறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அம்மா வந்து எல்லாேருக்கும் விபூதி விட்டுட்ருக்காங்க. நம்ம வீட்டில் படித்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்லேயும் வந்து செகண்டாக 2வது படையலும் போட்டாச்சு. அப்பா வெளியூர் போயிருந்ததுனால அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்பாவோட இலையை தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. அப்பா வந்து சாப்பிட்டுப்பாரு அப்படிங்கிறதுனால. ஸோ இன்றைக்கி இந்த டே இப்படி தான் போச்சு. எங்களோட புரட்டாசி 3வது சனிக்கிழமை விரதம் நாங்கள் இப்படி தான் எடுத்திருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சடா பாய், see you.